ஐயோ போனவங்களை இன்னும் காணுமே. ஏதோ பிரச்சனை இருக்காதே. ஏதாவது வாக்குவாதம் வந்திருக்குமோ, ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமோ? என்ன போய் 4 மணி நேரம் ஆகுது, இன்னும் வர காணோம். ஐயோ பயமா இருக்கே, பயமா இருக்க. போய் பார்க்கலாம்னு நினைச்சா ஏதோ பிரச்சனை ஆயிருமோன்னு பயமா இருக்கு. என்ன இவ்வளவு நேரம் வராம இருக்காங்க? என்ன என்னாச்சு? ஏன் போய் பதட்டமா நிக்கிற? நீங்க போய் 4 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. அங்க ஏதாவது பிரச்சனை ஆகுமோ எனக்கு பயந்து போயிருக்கேன். அசால்ட்டா வந்து நிக்கிறீங்க. அதுவா? சரி உள்ள வா சொல்றேன். சரி, இது விக்கி ட்ரெஸ் ஆச்சே, இது எப்படி போட்டிருக்கீங்க? ஓ அதுவா? அந்த பாப்பா இல்ல மேல உச்சா போயிட்டா. உச்சா போயிட்டாளா? அதான் இப்ப தருண் குழந்தை பிறந்திருக்க, அந்த பொண்ணை தூக்கி வச்சிருந்தேன், அது ட்ரெஸ்ல உச்சா போயிட்டா. அதான் விக்கி ட்ரெஸ் கொடுத்தான், அத போட்டுட்டு வந்தேன். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா உள்ள வய சொல்றேன். இதுக்கு மேல எனக்கு ஆர்வம் பத்தாது. என்ன எப்படி விக்கி ட்ரெஸ்? அதான் சொல்றேன், தருண் சின்ன பொண்ணு இருக்குல்ல, அது தூக்கி வச்சிருந்தேன், என் மேல உச்சா போயிட்டா. அதான் விக்கி ட்ரெஸ் கொடுத்தான், இதை போட்டுட்டு போங்கன்னு. அந்த ட்ரெஸ்ஸை செம்புல கப்பரை தோச்சி அடுத்த வாரம் பிள்ளைங்கிட்ட கொடுத்து விடுன்னு சொன்னாங்க. என்னங்க எனக்கு தலையே சுத்துது. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு போனீங்களா? சரி அங்க என்ன நடந்து சொல்றேன். என்ன பிரச்சனையா? ஐயோ அதான் சொல்றேன்னு சொல்றேன்ல, நான் அங்க போனேன்னா சரி சத்தியமா சொல்றேன், நான் அங்க போகும்போதே இல்ல அங்க போவேன் நினைச்சு கூட பாக்கல. ஆனா போக வேண்டிய கட்டாயம் போனேன். எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருந்தது, இதையெல்லாம் எனக்கு வேகமா துடிச்சது. அது பயம் இல்ல. ஏன் இதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு நிறைய வாட்டி போயிருக்கேன். விசாரணை பண்ணதுக்கா ஒரு சிஐடியா போனேன், எனக்கு எந்த பயமும் வரல. இப்போ என்னன்னு தெரியல, எனக்கு இதயம்லாம் ரொம்ப படபடப்பா இருந்தது. உள்ள போனேன்னா அங்க வா ஜெயராஜி, உள்ள வா. அது வந்து பாட்டி, நாங்க பெரியப்பா வீட்டுக்கு தான் போனோம். பெரியப்பா எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க பாட்டி. அதான் நம்ம வீட்டு சுத்தி கட்டிருக்கு, நான் கூட்டிட்டு வந்தேன். நம்ம வீட்ல சுத்தி கட்ட போறேன். மொத பெரியப்பாக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு சொல்லு. ஏமா செம்பகவல்லி? இல்ல இருக்கட்டும். அருக்கணையா உள்ள வா. ஏமா செம்பகவல்லி? ஐயோ அது சின்ன பிள்ளையா இருக்கும். அது ஏதாவது விளையாண்டுட்டு இருப்பாங்களா இருக்கும். உள்ள வா ஜெயராஜி. இருக்கட்டும்மா. என்னடி பஞ்சாயத்து தலைவிக்கு தீர்ப்பு சொல்லியே ஆகணும். இப்ப என்னடி சண்டை? என்ன சண்டையா? அது அவகிட்ட கேளுங்க. எனக்கு தெரியாது. எனக்கு இன்னைக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும். மாமியாரே முத வந்திருக்கவனுக்கு ஏதாவது குடுங்கடி. உங்க சண்டைய அப்புறம் வச்சுக்கலாம். இது வீடா இல்லன்னா? அட ஜெயராஜி, டேய் ஜெயராஜி, அத்தாக்கு இந்த கண்ணாடி எப்படிடா இருக்குது? நல்லா இல்லன்னு சொல்லு ஜெயராஜி. ஜெயராஜி நல்லா இருக்கா இல்லையா? சப்பா பெரியப்பா இங்க இருந்து போறது நல்லது இல்லன்னா இன்னைக்கு நீங்க தான் பலியாடு. டேய் ஜெயராஜி, இது அக்காவுக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுடா. அது வந்து டேய் ஜெயராஜி, அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டேய் நல்லா இல்லன்னு சொல்லுடா. ஜெயராஜி என் தம்பி, அவன் நல்லா இருக்குன்னு தான் சொல்வான். டேய் நல்லா இருக்குலடா. அவன் ஏன் தம்பி, அவன் நல்லா இல்லன்னு தான் சொல்வான். மாமியாரே டேய் ஜெயராஜி, நான் சொன்னேன் 2 பேருக்கு ஆளு கொண்டு போடு. அம்மா இது வந்து குடும்பமான கேக்கிய அவ்வளவுதானே பெரியப்பா. இந்த டவுட்டுங்க எல்லாருக்கும் உண்டு பெரியப்பா. டேய் ஜெயராஜி, அக்காவுக்கு நல்லா இருக்காடா? நல்லா இருக்கு. நல்லா இல்லன்னு சொல்லுடா. சப்பா இந்த வீட்ல அவிய பிள்ளைலா நாங்க பிள்ளைலான்னு எங்களுக்கே சந்தேகமா இருக்குது. கவலை இல்லாத வாழ்க்கை, இந்த வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்கும்? சத்தியமா இது வீடான்னு எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. ஜெயராஜி, உனக்கு பருப்பு குழம்பு வேணுமா மீன் குழம்பு வேணுமா அதையாவது சொல்லுடா. ஐயோ பெரியப்பா, பருப்பு குழம்பு வேணும்னு சொல்லிடாதீங்க. ஏன்டா? பருப்பு குழம்புனா தமிழம்மா வச்சது, மீன் குழம்புனா செம்பொலி அம்மா வச்சது. என்னடா எல்லாரும் அம்மாங்க, எனக்கு புரியல. அது இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க, அது அப்படிதான் இருக்கும். மீன் குழம்பு தான் பெரியப்பாக்கு வேணுமா? ஜெயராஜி நீ தப்பிச்சிட்ட. சரி வாடா. டேய் நம்ம டே ஒரு லாட்டடுமாடா. நாங்க வீட்டை சுத்தி பார்க்க போறோம். ஜெயராஜி உனக்கு வீட்டை சுத்தி பார்க்கணும் அக்கா கூட்டி போறேன். அப்பா நான் உனக்கு கூட சொல்லுவேன், நீ யார்ட்டையும் சொல்ல கூடாது சரியா? ஜெயராஜ் உன்னை நான் சுத்தி காட்டுறேன், நீ வா. 2 பேரும் ஓட தடிச்சுறேன் பாத்துக்கங்க. டேய் அவள 2 பேரும் அப்படிதான், நீ வாடா. வா சோரச்சு தரேன் வா. இல்ல வாடா. என்ன பயலுல வர சொன்ன இன்னும் காணோம். அந்த விக்ரம் பயலுக்கு போனுக்கு மேல போன் அடிச்சுட்டேன்.
இப்ப வந்துருவேன்ட்டு போனா ஆளை காணோம். அம்மா அந்த நேரத்துல தெருல நிக்காத. அங்க எதுக்கு போனானுங்க? நம்ம வீட்டு கும்பலே அங்கதான் நிக்குது. சரி அவன வரும்போது வருவானு. ஜெயராஜ் நீ வா, சூடு ஆறதுக்குள்ள வந்து சாப்பிடு வா. இல்ல அது வந்து எனக்கு பசி இல்ல. ஏய் சேராஜி உனக்கு ஒண்ணு காட்டணும் வாடா. இது அவனையா மட்டும் நீ உசுரை எடுக்க. நான் உனக்கு ஒண்ணு காட்டணும். சேராஜி நீ வாயா நான் உனக்கு காட்டுறேன். செம்போலி முதல்ல ரெண்டையும் கூட்டிட்டு போய. ஐயா அத்தை அதையும் கேக்கீங்க. மீனா குட்டி இந்த மூணுக்கும் சண்டை. இப்பதான் மீனா குட்டி தெக்குட்டுக்கு பத்தி விட்டுட்டு வந்திருக்க. இந்த ரெண்டு இங்க மக்கள் ஓடி வந்திருக்கு. அது இன்னைக்கு லீவ் நாள் பத்தியா அதான். சப்பா என்ன பாடுபடுத்துறாளுவ. சேராஜி உனக்கு ஒண்ணு நான் காட்டணும் நீ வா. நான் தான் காட்டுவேன். நீ என்கிட்ட அடி வாங்கிடுவ. நீ என்கிட்ட மிதி வாங்கிடுவ. மீனா பஞ்சாயத்து தலைவி. ஆய் ரெண்டு பேரையும் ஓடி விட்டு அடிச்சு விடுவேன். அம்மா இல்ல என்னால முடியல. பெரியப்பா எங்களாலையும் முடியாது பெரியப்பா. நாங்களாம் அதான் வீட்லயே இருக்கிறதே கிடையாது பெரியப்பா. இப்ப புரியுதா பெரியப்பா? நாங்க வெளியில வந்தா எங்களையா யாருமே தேட மாட்டேக்காவனே. இந்த அக்க போற மேய்க்கதே பெரும்பாடு. இதுல எங்க போட்டு மேய்க்க அதான் எங்களை அடிச்சு பத்திரது. அன்னைக்கிளி பாட்டி பேர சொன்னா எங்க மேல யாரும் கை வைக்க மாட்டாங்க. அந்த தைரியத்துல எங்களை அடிச்சு பத்திரது. இந்த ஊருக்குள்ள யார் வீட்டுக்குள்ள போனாலும் எங்களுக்கு சோறு கிடைக்கும். ஏன் நாங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும். எல்லாம் எங்க பாட்டி பேர சொன்னா போதும். அந்த தைரியத்துல எங்களை தைரியமா அடிச்சு பத்திரது. நாங்களே 8 மணிக்கு தெரியல நின்னாலும் எங்களை தூக்கி கொண்டு இந்த வீட்டுல கொண்டு விட்டுட்டு போயிருவாங்க. உண்மைதான் பெரியப்பா. 7 மணிக்கு மேல நாங்க தெரியல நின்னா யாராவது ஒருத்த தூக்கி கொண்டு எங்களை விட்டுட்டு போயிருவாங்க. அந்த தைரியத்துல இந்த வீட்டுல எங்களை யாருமே தேடுறது கிடையாது. ஜெயராஜ் ஏமா நான் பெரியப்பாவை வீட்டு சுத்தி காட்ட போறேன். சுத்தி காட்டிட்டு நம்ம ரூமுக்கு தான் கூட்டிட்டு வரணும். ஓகே ஓகேமா. குட் அன்பரசிதா குட். தேங்க் யூ மா. அம்மாவா? அன்பரசி நான் உடனே காட்டதுக்கு மறந்துட்டேன் தெரியுமா? ஐயோ அம்மா இல்ல முடியல. என்னம்மா? சரி நீ ஜெயராஜுக்கு விட்டு சுத்தி காட்டிட்டு வா நான் உனக்கு சொல்லுதேன். சரிம்மா. அன்பரசி என்ன தமிழம்மா? தமிழ் அம்மாவா? இவளுக்கு அம்மா தானே? அன்பரசிமா நீங்க சொல்லுங்கம்மா. இல்ல எனக்கு கிறுக்கு பிடிச்சா. டேய் இதை சுத்தி பார்க்க நீங்களா வாங்க. ஜெயராஜ் வீட்டை பார்த்துட்டு வா சாப்பிடலாம். இல்லம்மா இருக்கட்டும். அம்மா நோட்டிக்கு கிளம்பிட்டேம்மா. சரியா? செம்பவல்லி சரிங்க பார்த்து போயிட்டு வாங்க. ஆமா அங்க ஒண்ணு இருக்குமா? அதை காணும். நான் அங்கதான் இருக்கேன். ஓ இங்கத்தான் இருக்கியா? இல்ல குனிஞ்சுட்டேன்னு காணுவதா? என்ன மண்டையில கொட்டி வந்துக்க. இந்த வழி டைவர்ஸ் பண்ணிரேன். நீ சொல்லிட்டலாட்டி. அம்மா அவ சொன்ன இவ செய்வா. அம்மா ஏண்டா நீயும் மாடா உனக்கு டூட்டிக்கு நேரம் ஆயிட்டு நீ கிளம்பு. செம்பகவல்லி நீ சொன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன் மட்டி. மீன் அங்க வாய. நீங்க என்ன கொட்டுவிய? தூக்கி வச்சு கொட்டிடுவேன். ஒழுங்கா வந்துரு. அவ பச்சை புள்ள அவளை விட்டுருங்க. இது பச்சை பிள்ளையா? டைவர்ஸ் பண்ண சொல்லுது. அறியாத புள்ள தெரியாம சொல்லிட்டா விட்டுருங்க. நான் தெரிஞ்சுதான் சொன்னேன். இங்க வாய நீ என் தங்கமே என் வயிறமே. அப்படிதான் கொஞ்சிவிய பிற நறுக்குன்னு கொட்டி வச்சுட்டு போயிருவிய. அம்மா டூட்டிக்கு நேரம் ஆயிட்டு வந்து வச்சுக்கிற உனக்கு. செம்பகவல்லி எட்டுக்கிட்டு மிதிச்சிரேன் பாத்துக்க. சரி உனக்கு என்ன வரும்போது? என்ன வழக்கம் போல எனக்கு சாக்லேட் தான். சாக்கு எடுத்து தின்னு வளைச்சு இல்லாமையா இருக்க. அவ கேட்டதை வாங்கி கொடுங்களேன். சரி வாங்கிட்டு வரேன். டாடா. டாட்டா. பின்னாடி ஒண்ணு உற்சாகமா இருக்குது. ஆமா தினேசங்க மசாஜாம குறைஞ்சிட்டுன்னு சொன்னேன் அதான் வாங்க போனவ. அறிவில்ல உனக்கு எத்தனை சொல்லிருக்கேன். அவன் அதெல்லாம் அனுப்பாதே. எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல. சரி இருந்தாலும் அவன் எங்க கொஞ்சம் நொங்கு கிடந்தது அதை வெட்டி வைங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். இனிமேல் தினேச கடைக்கு அனுப்புறேன். தொலைச்சு சாரிங்க. சரி எதுனாலும் லிஸ்ட் போட்டு வை. நான் சாயங்காலம் வந்து வாங்கி தரேன். சரிங்க. ஐயோ வாடா. எப்போ வந்த? வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? யார் உங்களை பார்க்க விட்டா? இப்பதானே. சரி செம்மொழி தம்பிக்கு சாப்பாடு வச்சு கொடு. நான் தான் வச்சு கொடுப்பேன். இவ கையால மட்டும் சாப்பிடாத. நீ சாப்பிட்ட மாதிரி தான் பரவி. சரி சரி மீன் குழம்பு வச்சிருக்கா சாப்பிட்டுட்டு போன. சரிண்ணே. சரி லிஸ்ட போட்டு வை. நான் சாயங்காலம் வந்து வாங்கி தரேன். நான் உங்க சோத்த வச்சு கொடு. சரிங்க நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. சரிடா எனக்கு டூட்டிக்கு நேராது. நான் போயிட்டு வரேன். ஒரு 4 மணி நேரம் டூட்டி தான். வாரு என்ன இரு நான் வந்து கவர்ச்சி சேர்ந்து போலாம். சரிங்கண்ணா. ஜெயராஜி வாடா வந்து சாப்பிடவா. இல்ல இருக்கட்டும். அதெல்லாம் ஒண்ணு சாப்பிடாம அவ விட மாட்டா. சரி நான் வச்சு கொடுக்க. இத அவன் விக்ரம கூட்டிட்டு வாடி. போய் பசிய தாங்கிக்கிட மாட்டான். அன்பரசி போய் மாமா கூட்டு வாமா. அவன் கிஷோரு டேனியில தருணு எல்லாம் அங்கதான் நின்னுட்டு இருந்தானுவ. ஒரு பையிலும் பசிய தாங்கிக்கிட மாட்டானுவ. இன்னும் வீட்டுக்கு வரல. என்ன பொறுப்பா எல்லாரையும் கவனிக்கிறாங்க. அம்மா விக்ரம் மாமா அங்க தான் நின்னுட்டு இருந்தாங்க. அம்மாவா?
சரி அவன் பசி தயங்கிற வேண்டாம், நான் ஒரு போன் அடிச்சிட்டு வரேன். அவன் அண்ணன்கிட்ட மீன் வாங்கிட்ட சொன்னதும் அவன் தான், எனக்கு பொரிச்சு எனக்கு தனியா வைங்கன்னு சொன்னதும் அவன் தான். ஆனா ஆளை காணல. இங்கதான் எங்க வம்பு எடுத்துட்டு அடப்பான், வருவான் அதை எடுத்து தனியா வை. அவன் தேங்காய் எண்ணெயில தான் பொறிக்க சொன்னான். அதான் அவனுக்கு தேங்காய் எண்ணெயில பொறிச்சேன், மத்த இதுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காது. ஜெராஜி உனக்கு மீன் பொரிக்கணும், உனக்கு எந்த எண்ணெய் சொல்லு, நல்ல எண்ணெய் பொரிக்கணுமா இல்ல தேங்காய் எண்ணெயிலையா? இல்லக்கா எதுனாலும் ஓகே. சரி நீ நல்ல நிலையை பொரிச்சு தரேன், நல்லா இருக்கும். ஜெயராஜி என்ன? நான் வாங்கிட்டு வந்து காட்டுவேன் சரியா? அடுத்த பஞ்சாயத்தா என்ன? உங்க மாவன சத்தம் போட்டு வைங்க, சொல்லிவிட்டேன். அத்தடி மீனா குட்டிக்கு குமாருக்கு சண்டைடோ, எல்லாரும் ஓடியாங்கடோ. இது குடும்பமான இப்ப உங்களுக்கு சந்தேகமா இருக்கும், அப்படிதானே பெரியப்பா? இல்லடா. இப்போ சின்ன பஞ்சாயத்து இருக்கு பாருங்க. அத்தா என்னடி குமார் என்ன சொன்னாவ தெரியுமா? என்னத்தான் சொன்னா? அவளை கூப்பிடுங்க. டேய் குமாரே, என்ன பிரச்சனை? நீ வாயை மூடிட்டு நில்லு. அத்தா அப்படினா கண்டிப்பா மீனா குட்டி மேல தான் பஞ்சாயத்தே இருக்குது. பஞ்சாயத்து தலைவி வந்துட்டா. என்ன பண்ண மீனா குட்டி? ஏம்மா ஒழுங்கு மரியாதை என்கிட்ட இருந்து எந்த துட்ட தர சொல்லுங்க. மாமியார நான் ஒண்ணு அவ துட்ட எடுக்கல. இல்ல அவதான் ஒத்துட்டு எடுக்கலையாமே. ஏம்மா உரம் வாங்கிட்டு 500 ரூபாய் என் பாக்கெட்ல இருந்தது, சில்லறை மாத்திட்டு வான்னு சொன்னேன். சில்லறை தானே மாத்திட்டு வரன்ட்டு அவளுக்கு நகை பாலிசி வாங்கி கொண்டு வச்சிருக்கா. நகை பரிசு வாங்கி கொண்டு வச்சாலா? அத்தா அவிய தான் 500 ரூபாய்க்கு சில்லறை கிடைச்சா வாங்கிட்டு வா, இல்லனா பரவாயில்லைன்னு சொன்னாவ. முடிஞ்சு போச்சு. பரவாயில்லைன்னா நீ நகை பரிசு வாங்கிட்ட. நாளை நான் நகை பரிசு தான் கிடைச்சது. சரிடா விடுற, அதான் வாங்கிட்டால, பொம்பளை பிள்ளை ஆசைப்பட்டு அடிக்கும், அதை விடு. ஏம்மா நேத்து தான் 4 நகை பாலிசி வாங்கினா, இவ்ளோ வாங்குதல அவ கையில கொஞ்சமா நகை பாலிசி இருக்கான்னு பாருங்க. அதானே நம்ம வீட்டு பூனைக்கும் நாய்க்கும் அடிச்சு விட்டுருக்கா. நகை பரிசு எங்க அடிச்சா என்ன? நகை பரிசு வாங்கியாச்சு, மத அடிச்சதுன்னு முடியும். அவளுக்கு தான் மேக்கப் ஐட்டத்தை பார்த்தாலே வாங்கணும்னு தோணுமே, அப்படி வீக்னஸ் அவளுக்கு இருக்குது. பாரு என்ன துட்டுக்கு வேலை கொடுத்த? ஏன் சொல்ல மாட்டீங்க? ஊர் உலகத்துல மருமவளை மாமியார் கொடுமைப்படுத்ததான் பாத்துருக்கேன். இந்த வீட்டுல மகனை கொடுமைப்படுத்துறதா இந்த வீட்டுல தான் பாக்குறேன். நான் இந்த வீட்டுல இருந்து டைவர்ஸ் வாங்கிக்கிடுதேன். தப்பிச்சு போயிலான்னு பாக்கீங்களா? பின்ன இது குடும்பமானு கேட்க. இங்க இருந்து தப்பிச்சு போயிருவியா மாமியாரே? இங்க பாரு குமாரே, எப்ப நீ அவளை கல்யாணம் முடிச்சியோ அப்பமே உனக்கும் எனக்கு இந்த சம்பந்தம் முடிஞ்சு போச்சு. நீயாச்சும் உன் பொண்டாட்டியாச்சு. சப்பா 2 கேஸ பார்க்கலான்னு வந்து உட்கார்ந்தேன். குடும்பமாயா இது? சாயங்காலம் வருவலடி, உனக்கு அப்ப இருக்குது. எனக்கு தான் என் மாமியார் இருக்காவல. அம்மா ஐயோ இவன் வாங்கி சும்மா இருக்காது. மாமியாரே இப்ப நான் எட்டிட்டு மிதிக்க போறேன். 2 இடத்துக்கு ஓடி இருக்க சொல்லிட்டேன். இனிமேல் இங்க பார்த்தவங்க 2 பேரையும். அம்மா என்னய்யா? பேசாம இவகிட்ட எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க சொல்லிவிட்டேன். 1 ரூபா 2 ரூபா கூட என் பாக்கெட்ல வைக்க முடியல, அப்படியே தூக்கிட்டு போயிருந்தா. உன் காசு தானடா தூக்குனா உட. அழுதுருவேன் சொல்லிட்டேன், அழுதுருவேன். மீனா குட்டி முதல்ல கண்ணீரை நம்பிராத. நீங்க வாயே, ஒரு நிமிஷம் இங்க வாயே. குசுக்கே அடிக்குதுக்கா. குசுக்கா? நாங்க இப்ப புதுசா படிச்சிருக்கோம். அதான் ஏகப்பட்ட வார்த்தை குடும்பத்துல கொண்டு வந்திருக்கீல. அக்கோஸ். ஓ மை காட், குட். மீனா குட்டி தான் குட். மிமிக்கிரி. சத்தியமா என்னால முடியலடா. இப்போ குசுக்கு நல்லா இருக்கு, பிரமாதம், விளங்கிரும். குடும்பமா இது குடும்பமா விட்டுட்டியா? அது வெளியில இருக்கவே நம்மள பார்த்து கேக்குற கேள்வி, அதுக்கு பொருந்தும். குசுக்கே சப்பா நாரம்சமா இருக்குது. ஏம்மா இது என்னமா புதுசு புதுசா கண்டுபிடிக்காலுவ? இஷ்டம் தான் நீ சொல்லி, இஷ்டம் இல்லைன்னா போய்கிட்டே இரு. இதுக்கெல்லாம் முடிவு கட்டுற. ஒண்ணும் பண்ண முடியாது. குசுக்கே அப்படி சொல்லிட்டு மீனா குட்டி, நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? பார்த்தல, இதுல நான் என்னடா பண்ண முடியும்? ஊர் உலகத்துல என்ன பண்ணுவாங்க? அக்கா தங்கச்சிலாம் ஒத்தி கொண்டே பிடிச்சு ஒத்தி சண்டை போட்டுட்டு கிடப்பா. இங்க என்னன்னா எங்களை பாடாப்படுத்திட்டு கிடக்குவேன். இது யாரு? அட ஜெயராஜி, நீ எப்படி அங்க வந்து மாட்டின? அது வந்து இப்போதைக்கு மாட்டலப்பா, இனி பெரியப்பாவும் மாட்டிடுவாவ. தப்பிச்சிருடா, இன்னைக்கு இங்க பெரிய பஞ்சாயத்துலாம் இருக்குது. என்ன மீன் குழம்புன்னு சொல்லிருப்பாவல? ஆமா. பொரிச்ச மீன்லாம் இருக்குன்னு சொல்லிருப்பாவல? ஆமா. தப்பிச்சிருடா, வேண்டாண்டா. ஐயோ, நம்ம எங்க சுத்தி பார்க்க போகணும்னு சொன்னீங்க, வாங்கடா. இப்போ நான் எவ்வளவு அடி வாங்கன்னு மட்டும் இருந்து பாத்துட்டு போயேன். இல்ல நான் சுத்தி பார்க்கணும், பாத்துட்டு வந்துடுறேன். நீ சுத்தி பாத்துட்டு வா, நான் அடி வாங்கிட்டு இங்கதான் இருப்பேன். சரிங்கண்ணே. ஒரு தென்றல் புயலாகி வருதே. அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாளுங்க. யாரு யாரு யாரு? என்னதான் எப்படி தெக்கிட்டு வரைக்கும் நீ விரட்டி கொண்டு விட்டுட்டு வரல மட்டும் பாரு. ஒரு தென்றல் புயலாகி வருதே. டட்டடட்டடடை, டட்டடட்டடை.
ஏய் குமார் தப்பிச்சிருடா. எங்க அம்மா எப்போ சீக்கிரம் தப்பிச்சிருங்கப்பா. எப்படி ஓடுதுன்னு மட்டும் பாருடா. டீ ஓடுடா விட்டுறாதீங்க. ஜெயராஜ் குடிக்கிறது உனக்கு என்ன வேணும்? காஃபி வேணுமா டீ வேணுமா? அது கேட்கிற விதமே சரியில்லையே. அது ஒண்ணு இல்ல, குமாரப்பா மேல உள்ள கோவம் இன்னும் தனியாது. இது விக்கி மாமா வந்தா எக்ஸ்ட்ராவா கோவம் வரும். ஏன்டா? ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு பொருத்தம். கண்டிப்பா போட்டு கொடுத்தது விக்கி பையன். ஆனந்தி நீ துட்டு எடுக்கும் போது அவன் தானே பார்த்தான்? ஆமாக்கா, நான் பேக்கெட்டுக்குள்ள கை விடும் போது அந்த விக்கி பையன் தான் பார்த்தான். கரெக்டா போட்டு கொடுத்துட்டான். ஆனந்தி அவ தூங்கிட்டா, அவ முழிக்கட்டா. இன்னைக்கு இருக்குதே. இப்போ வாங்க நம்ம அடுத்த ரூமுக்கு போலாம். சரிடா. பதறாதீங்கப்பா, இது வெறும் சாம்பிள் தான். இனிமேதான் மெயின் பிக்சர்லாம் இருக்குதே, பதறாதீங்க. எக்கோ சீக்கிரம் சோத்த போடுதா, பசி தாங்க முடியல. உனக்கு வெத்தலை பாக்க வச்சு அழைக்கிறேன்னு ஏன்னா உனக்கு எவ்வளவு நேரம் போன் அடிச்சேன். எனக்கு கிஷோர் விட மாட்டேன்னு சொல்லிட்டாக்கா. அவன் வரட்டும், அவனுக்கு 5 இருக்கு. காலையில வயிறு பசிக்கினா இன்னும் வீட்டுக்குள்ள வர காணும். என்ன விக்கிறவன் இத பசி தாங்கிட மாட்டியா? பெரிய வரண்டி தானே விட்ட பாக்க. சரி சரி எக்கோ எனக்கு சீக்கிரம் சோத்த போடுதா. அக்காவா? இவனுக்கு அண்ணி தானே வரும். என்னடா அக்கான்னு சொல்றாங்க, அண்ணி தானடா. யார சொல்றீங்க? இப்போ அவன பேசிட்டு இருக்காங்களே. விக்ரம் மாமாவா? மாமாவா? டேய் உனக்கு அது சித்தப்பாடா. இல்லையே, அது மாமா. அவங்க செம்மல்லி அம்மாக்கு தம்பி. அப்பா என்னால முடியலடா. எக்கா சீக்கிரம் சோத்த போடுக்கா. என்ன கை சாப்பிட்டால என்ன? இல்ல, நீங்களும் வந்ததுக்கு அப்புறம் சேர்ந்து சாப்பிட வைக்கலான்னு பார்த்தேன். நீங்களே இந்த வீட்டுக்குள்ள வரவே இல்லையே. சரி சாப்பிட கூப்பிடுங்க. சரி வாங்க. இருக்கட்டும் வரேன். எனக்கு தேங்காய் எண்ணெய் தானே மீன் பொரிச்சிய. ஆமா ராசா, நீ கேட்ட தேங்காய் எண்ணெயில தான் பொரிச்சிருக்கேன். வா. மீன் முட்டை பொரிச்சிருக்கேன்டா. திங்கிறது எத்தனையோண்டு சோறு. ஆனா நீ படுத்துற அளப்புறா இருக்கு பாரு. அப்புறம் கஞ்சி. நீ கேட்ட கஞ்சி எடுத்து வச்சுட்டேன். வா. சரி நான் கை கால் அலம்பிட்டு வரேன். காலுக்கு இருக்க லட்சணத்தை பாரு. போல போய் கை கழுட்டுடைய போ. சரி. டேய் விக்ரமே, அவன் விக்கி எங்க? அத்தான் இப்பதான் பாப்பா தூக்கிட்டு போனாவ. சரி நீ வா. நீ வார நேரமானு கேக்க. இப்பவும் கிசரப்பத்தா மாட்டிருக்கவ பாருங்களே. அண்ணி நீ இன்னைக்கு டியூட்டிக்கு போவல? ஆத்திச்சத்தை அது வந்தே காய்ச்சல். காய்ச்சல். சரி வா, மருந்து தரேன், குடிச்சிட்டு டூட்டிக்கு கிளம்பு. பொண்ணு தர வந்துகிட்டு இருக்கா. காய்ச்சல் சரியா போச்சு, சாப்பிட்டுட்டு நேரா டூட்டிக்கு தான் போறேன். இன்னும் முடியல, இம்மதான் இருக்குது. டியூட்டிக்கு போறேன்னு பாதியில வீட்டுக்கு வந்திருக்க. ஏய், பொண்ணு தர வந்துகிட்டு இருக்கா ராஸ்கல். எல்லாரும் என்ன வந்துட்டுங்க போங்க. ஒழுங்கா சாப்பிட்டு போ சொல்லிட்டேன். எனக்கு ஒண்ணு சோறு வேண்டாம். சோத்த திங்காம போனேன்னு வச்சுக்க. கிஷோர் ஓடி வந்துடுடா. அந்த புள்ள பூச்சி தான் இவனை வர சொல்லி இருக்கு. குட் மீனாண்டி தான் குட். எப்படி கண்டுபிடிச்ச மத்திய கிசரே? சத்தியமா அவன் தான் என்ன வர சொன்னான். அவன் கூப்பிட்டா நீ வந்துருவியாடா? டேய், அவனுக்கு வேலை வெட்டி இல்ல, நீ பெரிய வேலையில இருக்க. நீ அவன் சொன்னு வந்திருக்க. சரி, பொண்ணுத்துல வரக்குள்ள சாப்பிட்டு ஓடு. அண்ணா இப்ப டூட்டி முடிஞ்சு வருவான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். வா, சோத்த வச்சு தரேன், சாப்பிட்டு ஓடிடு. இவ்வளவு பாயா இருக்கு, பெரிய இதுக்கு லீவ் பண்ணிட்டு வர. கொஞ்சம் வேலைதான், அதை முடிச்சுட்டு வந்துட்டேமா. அவன் வேற கூப்பிட்டுட்டே இருந்தான். விக்ரமே, எம்மா நான் இல்ல. அத்தடி என்ன போய் சொல்றா. எம்மா அவன் தான் என்ன வர சொன்னான். எம்மா இவன் போய் சொல்லுறான். சப்பா, இவனுக்கு ஒரு சோத்த போட்டு வேலைக்கு அனுப்பி. இந்த வீட்டுல எல்லாரும் எத்தனை மணிக்கிட்ட தூங்குவீங்க? அப்படின்னா அப்படின்னா வா தூக்கமா? இந்த வீட்டுல அதெல்லாம் மறந்துடணும். எம்மா ஐயோ பெரியப்பா, இன்னும் ஒண்ணு ஆரம்பிக்கல. இனிமேதான் மெயினே இருக்கு பெரியப்பா. நாங்கெல்லாம் இதுக்குதான் வீட்டுல இருக்கிறதே கிடையாது. எம்மா அவன் தான் என்ன போன போட்டு அர்ஜென்ட் வர சொன்னான். அவன் வேலை இல்லைன்னு வர சொல்லிருக்கான். உனக்கு வேலை இருக்கா இல்லையா? அது ஃப்ரெண்டுக்கார போன் அடிச்சோன்னு உடனே ஓடி வந்துட்ட. இப்ப பொண்ணுத்துல வருவான், அவங்க நீயே பேசிக்க. வரும்போதே பெல்ட்ட கட்டிட்டு தான் வருவான் பாரு. அத்தி அதுக்குள்ள சாப்பிட்டு ஓடிடும். அன்னி சீக்கிரம் சோத்த போடுங்க, நான் சாப்பிட்டு ஓடிடுறேன். இன்னைக்கு விளையாண்டுக்கிட்டே சாப்பிடுமாடா. நீ உருப்பட நினைச்சாலும் அவன் உன்னை உருப்பட விட மாட்டான். நீ ஒழுங்கா கஞ்ச குடிச்சிட்டு ஓடிடு பாத்துக்க. ஆனா ரோகிணி போன் அடிச்சுட்டா. போன் அடிச்சல அந்த பையல முடிச்சுட்டானாமா. டேய் சைஸ் கூட பேர்க்காவடா. சரி சரி. இனி அவன் ரொம்ப ஃப்ரீயா இருப்பான். நீ இருமவனே, உனக்கு இருக்குதே. எப்ப பார்த்தா என்னையே திட்டுங்கண்ணே. நீ பார்த்த வரைக்கும் கொஞ்சம் முடியும். ஒழுங்கா சாப்பிட்டு டூட்டிக்கு ஓடிடு சொல்லிட்டேன். சரி சோத்தாங்க. அப்புறம் எனக்கு கட்ட மீன் நல்ல நில பொரிச்சு வச்சிருக்கேன்டா. மீனா குட்டியா நீ? லெமன் சாரி அதானே பொங்கி வச்சிருக்கேன். வா. லெமன் சாருக்கும் மீன் பொரிச்சிருக்கும் செம்மையா இருக்கும். நீ எப்படிலாம் டேஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சிருக்க? அன்னி பசிக்க நீ சீக்கிரம் சோத்தாங்க நீ. அத பசிக்கிட்டு தெரியலடா, வீட்டை பக்கம் வந்திருக்க வேண்டியதானே. இருக்கட்டும். ஜெயராஜ் நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லடா, பொண்ணு தலைக்கு போன் அடிச்சேன். எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு கொடுத்தான்னு சொன்னான். சரி நான் சாப்பிட்டு கிளம்புறேன். போ, அந்த சோத்த பொங்கி வச்சிருக்க சாப்பிடு போ. என்ன பசி? சோத்து போடுங்க சோத்து போடுங்க. உனக்கு இங்க சோறு கிடையாது இன்னைக்கு. ஏல, அந்த பிள்ளை அங்க பொங்கி வச்சுட்டு உனக்கு காத்துட்டு கிடக்கு. நீ பாட்டுல இங்க சாப்பிட்டுட்டு போயத. அந்த பிள்ளை பொங்கி வச்சு தூர கொண்டு தட்டிட்டு இருக்கு. நீ சாப்பிடாம அந்த பிள்ளையை சாப்பிட மாட்டேங்க. இன்னைக்கு உன்னை இங்க சாப்பிட விட மாட்டேன். ஒழுங்கா வீட்டுக்கு ஓடிடு.
எக்கோ இன்னைக்கு நீ மீன் குழம்பு வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா தந்துரு சொல்லிட்டேன். இங்க பாரு உங்க மாமா காலைல அங்கேயும் வாங்கி கொண்டு கொடுத்துட்டு வந்திருக்காவ. அவ கழுவி இன்னைக்கு மீன் குழம்பு வச்சு வச்சிருப்பா. போ. அவளுக்கு ஏன் வாங்கி கொடுத்தீங்க? அதான் நாங்க சாப்பிடுவோம்ல. இங்க ஒரு கம்பு கிடந்துச்சே. அந்த பிள்ளைகிட்ட போய் சாப்பிடல. இன்னைக்கு இவங்க சாப்பிட கூடாது. ஐயோ பசியோட வந்த எம்மா பசிக்குமா. அப்ப அங்கோட்டி பசியோட இருக்காளே அவளுக்கு. இப்ப என்ன, நான் இங்க சாப்பிட்டுட்டு அங்கேயும் போய் சாப்பிடுறேன் போதுமா? நீ இங்க சாப்பிட்டா அங்க போய் உனக்கு ருசி தெரியும். இங்க பாரு இனிமேல் சாப்பாடு நீ அங்கதான் சாப்பிடணும். நீங்க 2 பேரும் சேர்ந்து வந்தா இங்க சாப்பிடுங்க. நீ மட்டும் இங்க வந்த உனக்கு சோறு கிடையாது. செம்பலி இன்னைக்கு எனக்கு சத்த போடாத. என்னடா இப்படி சொல்றாங்க? எங்க டேனில் மாமாக்கு அவங்க ஒய்ஃப் மேல அக்கறையே கிடையாது. அதுக்கு தான் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஓ சரி, இதே வேற குடும்பம்னா எனக்கு வேற மாதிரி இருக்கும். பொண்ணாட்டி கையால சாப்பிட்டு பழகு. அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும், உடம்பும் நல்லா இருக்கும். சரி நீங்க ஒரு நாள் இங்க சாப்பிடுத. நாளைக்கு வந்து அப்படிதான் நீ சொல்லுவ. செம்பலி சோத்த போடக்கூடாது சொல்லிட்டேன். இல்ல நான் போட மாட்டேன். ஒழுங்கு மரியாதை அங்க போ. இப்ப பசியோட இருக்கு பாரு. இந்நேரத்துக்கு அங்க போனா கரெக்டா இருக்கும். நல்லா சுட சுட அந்த புள்ள பொங்கி வச்சிருக்கோம். போய் சாப்பிடு போ. பேசாம நான் அவளையும் இங்க கூட்டிட்டு வரேன். அப்படி வேணா செய். ஆனா அந்த பிள்ளைய அங்க விட்டுட்டு இங்க வந்து தின்ன தொலைச்சிருவன் தொலைச்சி. ஒரு பொரிச்ச மீனாவது கொடுங்களேன். அவ அழகா பொரிச்சு வச்சிருக்கா. அங்க போய் சாப்பிடு. அங்க மீன் குழம்பு இருக்காது. டேய் நிஜமா உங்க மாமா காலையில வாங்கி அங்க வந்து கொடுத்து தாண்டா வந்தவ. இங்க பாரு கழுவியே கொடுத்துட்டு வந்தாவடா. மதன் மாமாவா? பின்ன அவ சின்ன பிள்ளைல எங்க கழுவிக்கிடுவா. அதான் வெட்டி கழுவி கொடுத்துட்டு தான் வந்தேன்னு சொன்னாவ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட போன் அடிச்சா அவ வந்தாவலான்னு. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா. நீ என்ன கெஞ்சினாலும் சரி இன்னைக்கு நீங்க சாப்பிட முடியாது. பொண்ணுட்டு கையில போய் சாப்பிடு போல. சாப்பிட்டு வந்து உங்களுக்கு வச்சுக்கிறேன். 2 பொரிச்ச மீன் எடுத்து தனியா வை. நான் வந்து சாப்பிடுவேன். போதுமா? உனக்குள்ள மீன் பங்கு இங்கதான் அப்படியே தான் இருக்கும். ஒரு அங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து சாப்பிடு. அதுக்காக அங்க பேருக்கு சாப்பிட்டுட்டு வந்த தொலைச்சிருவன் தொலைச்சி. போங்க, இனிமேல் நான் அவளை அங்க கொண்டு விட போறேன். ஏன் எப்ப பார்த்தாலும் என்ன அங்கேயே போக சொல்றீங்க? அவ இங்க இருந்து எனக்கு பிரச்சனையே இல்ல. கலங்கிரும்ல, கலங்கிரும். தனியா இருக்கும்போது அந்த பிள்ளை கிட்ட பேச மாட்டேங்க. இங்க கொண்டு விட்டுட்டா உனக்கு ஃப்ரீயா இரு பத்தியா? கோல தரிச்சிருவா ரஸ்கல். நீ தனியா தான் கொடுத்து நான் பண்ணணும். ஓடிடு. நீங்க நாங்களே தனியா தானடா இருக்கோம். எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குக்கா. சீக்கிரம் போடா. 2 நிமிஷம் தான் உன் வீடுங்க இருந்து போனா அழகா சாப்பிடலாம். போராசா போ. போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்து வச்சுக்கிறேன். ஈவரக்கமே இல்ல இந்த வீட்டுல. உன் பொண்ணடி நிறைய ஈவரக்கத்தை வச்சிருக்கா. போ. நீங்க வரீங்களா? இல்ல இன்னொரு நாள் வரேன். சரி. சப்பா என்னம்மா பொடுத்தர வந்துட்டானே அப்படி? வந்துட்டு இருக்கேன்னு சொன்னா இன்னும் காணும். விக்கி வேற பிள்ளைய கொண்டு விட போயிருக்கான். மாமா வந்துட்டாவளா? மாமா ஜெயராஜி இருக்க சொன்னாவ சேர்ந்து சாப்பிடுவானு. இருங்க ஜெயராஜி அப்பா வந்துகிட்டு இருக்காவ சேர்ந்து சாப்பிடுவியா? அவைய உன் கூட சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருந்தாவ. இல்ல இருக்கட்டும்க்கா பரவாயில்ல. நீ லீவ் இல்ல அதான் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஐயாக்கா எனக்கு பசி இல்ல, இருக்கட்டும். இரியா அப்ப வந்துடுற நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். பெரியப்பா தாத்தா எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டா செம்ம ஜாலியா இருக்கும். தாத்தா நக்கலா பண்ணுவாங்க. இன்னைக்கு